நீங்கள் எம் அப்டேட் கொடுக்க போகிறீங்க, ஒரு பேக்கேஜ் நீங்கள் அப்டேட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கலன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி எம் அப்டேட் -எக்ஸ்க்ளூட் கொடுத்து அந்த பேக்கேஜ் நேம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ எம் அப்டேட் FTP இல்லை எம் அப்டேட் போட்டு எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பேக்கேஜ் வேண்டாமோ அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த பேக்கேஜ் மட்டும் அப்டேட் ஆகாமல் மற்ற எல்லா பேக்கேஜும் அவைலபிள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்டேட் ஆகணும். அதே மாதிரி etc.m.conf ஃபைலில் போய் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஒரு பேக்கேஜ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் தான் கொடுத்துக்கலாம் இந்த லொக்கேஷனில் போய்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது போக இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது, அந்த இது எம்ஏ மேனேஜ் பண்ணுது. அதுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எம் இன்ஸ்டால் -version லாக்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்போ இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பேக்கேஜ்லாம் வந்து அப்டேட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா அதெல்லாம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து FTP பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா எம் வெர்ஷன் லாக் FTP. ஸோ நம்ம இப்போ பேக்கேஜ் வந்து எம் வெர்ஷன் லாக் FTP கொடுத்துட்டோம். சப்போஸ் இப்போ நீங்கள் எம் FTP அப்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் அப்டேட் ஆகாது, எரர் அடிக்கும். இப்போது இந்த வெர்ஷன் லாக்ல வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லிஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம்னா அந்த பேக்கேஜ் டீட்டெயில் காட்டும். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து நெக்ஸ்ட்டுக்குள்ள அவைலபிள் காட்டுது. இப்போது நெக்ஸ்ட் அவைலபிள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ், லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பிளாக் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் cat etc.m plugins இதெல்லாம் வருது. வெர்ஷன் லாக் லிஸ்ட்னு ஒரு வெர்ஷன் லாக் .listனு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணது வந்து இருக்கும். இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன் எம். இப்போ ஏன்னா நமக்கு வந்து இந்த 54 வந்து 7.6 சொல்லியிருந்தோம். இப்போ நம்மள்கிட்ட எனேபிளில் இருக்கக்கூடிய ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா 7.7 அண்ட் 6 இருக்குது. அப்டேட்டும் அவைலபிள் இருக்குது. எம் அப்டேட். இப்போ இதில் பாருங்கள் info FTP 54க்கு எம் அப்டேட் FTP பண்ண முடியாது. நோ பேக்கேஜஸ் மார்க் ஃபார் அப்டேட் எக்ஸ்க்ளூட் ஒன் அப்டேட் டியூ டு வெர்ஷன் லாக். இப்போ வெர்ஷன் லாக்ல வேற ஏதாவது நம்ம அப்டேட் கொடுக்கலாம் தான் கொடுத்துக்கலாம் நம்ம அவசியம். இப்போ வெர்ஷன் லாக்ல வேற ஏதாவது பேக்கேஜ் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு எம் வெர்ஷன் லாக் கெர்னல். இப்போ நம்ம கெர்னல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிட்டோம். இப்போ வெர்ஷன் லாக் லிஸ்ட் பாருங்க. எம் வெர்ஷன் லாக் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா FTP பேக்கேஜ் அதுக்காக கெர்னலும் பிளாக்ல இருக்கும். இப்போ எம் வெர்ஷன் லாக் ஸ்டேட்டஸை பாருங்க. அதோடைய அப்டேட் வெர்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் காட்டும். இப்போ மிஞ்சி கெர்னல் வந்து 97 வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். அப்டேட் பார்த்தீங்கன்னா 1062 வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, எம் வெர்ஷன் லாக் கிளியர்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னெல்லாம் நம்ம பிளாக் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள் லிஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது. நம்ம போய் எம் அப்டேட் FTP கொடுக்கலாம் இருந்தாலும் FTP இப்போ அப்டேட் ஆகும். மிஞ்சி வந்து அப்டேட் ஆகலை, ஏன்னா வெர்ஷன் லாக் மூலமாக நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து FTP அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்போ சில சினாரியோவில் நீங்கள் வந்து எம் அப்டேட் கெர்னல் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா அந்த கெர்னல் மட்டும் கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா கெர்னல் சம்மந்தப்பட்ட பேக்கேஜ் மட்டும் அப்டேட் ஆகும். இப்போது என்ன பேக்கேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்து அப்டேட் கொடுத்துக்கலாம். இது போக எம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எம் கான்ஃபிக் மேனேஜருங்கிற ஒரு டூல் ஒன்று இருக்குது. இது மூலமாக தான் நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்து எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது பார்த்தோம். எம் டவுன்லோடர் மூலமாக நமக்கு தேவையான பேக்கேஜை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் லோக்கலில். எம் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்குது. இது பாருங்கள், எம் கமாண்ட் மூலமாக நம்ம கிளியர் பண்ணிக்கிறேன்.
இல்லை இதுலேயே கொடுப்பேன். ஏதாவது இன்கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அதை லிஸ்ட் பண்ணி காட்டும். நோ அப்படிங்கிறது பார்த்தீங்களா, நோ அன்ஃபினிஷ் டிரான்சாக்ஷன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட் நம்மளுக்கு காட்டும். மோஸ்ட்லி நம்ம வந்து எம் ஹிஸ்ட்ரியை தான் அடிக்கடி நம்ம செக் வந்து நம்ம பண்ணுவோம். எம் ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு என்னென்ன பேக்கேஜ்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்குமோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இதில் நமக்கு பர்டிகுலர் ஐடியா வியூ பண்ணி பார்க்கலாம் தான் எம் ஹிஸ்ட்ரி இன்ஃபோ போட்டு அந்த ஐடியா கொடுத்துக்கோங்க. இல்லை அண்டு கொடுக்கணும், அது எனக்கு அந்த இன்ஸ்டால் பண்ணது வேண்டாம்னா அண்டு கொடுத்துட்டு அந்த ஐடியா கொடுத்துட்டிங்கன்னா எம் ஹிஸ்ட்ரி அண்டு அந்த ஐடி நம்பர் கொடுத்துட்டோம்னா அந்த ஐடியில் என்னெல்லாம் அப்டேட் ஆனிச்சோ அதெல்லாம் வந்து அண்டு ஆயிரும். அதாவது ரீஸ்டோர் டு பேக் ஸ்டே, அந்த பழைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அடுத்து எம்ல வந்து சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம் க்ளீன் ஆல் இந்த கமாண்ட் எதுக்குன்னா நம்ம கேஷ் மெமரியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிடும். சம்டைம் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க சரியாக ப்ராப்பராக வரலன்னா எம் க்ளீன் ஆல் கொடுங்க. அதேமாதிரி எம்முடைய மெயின் கான்ஃபிக் ஃபைல் பார்த்தீங்கன்னா m.conf ஃபைல் தான். அப்புறம் எம்முடைய லாக் ஃபைல் வந்து இதுதான். உங்களுக்கு எம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஃபைல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா லாக் ஃபைலில் மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்டேட் ஆனது, டவுன்கிரேட் பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது எல்லாமே தான் அந்த லாக் ஃபைலு. வேற லாக் m.லாக் ஃபைலில். ஸோ இடிசி வேர் எம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் எம் 86 இதில் நமக்கு என்னென்ன ரெபாசிட்டியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எம் ரெபாசிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது அப்புறம் CentOS 6 நம்ம கொடுக்குது. இதுக்கு முன்னூட்டி நான் வந்து RHEL 6.10 7.5 யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால இந்த லிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் போய் பார்த்துட்டோம்னா நம்ம சர்வரில் என்னென்ன ரெபாசிட்டிலாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது போக எம்லேயும் சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு எப்படி டூப்ளிகேட் ரெப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எம் மேன் ப்ளீஸ் இந்த போய்க்கோங்க இந்த பேஜில். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பேக்கேஜ் க்ளீனப் கொடுத்துக்கலாம். அப்புறம் எம் கொரி ரெப்போ கொரி கொடுப்பாங்க. அதுமாதிரி எம் கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன், எம் கான்ஃபிக் மேனேஜர். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எம் டவுன்லோடர் நம்ம சொன்ன மாதிரி இல்லை நமக்கு இம்பார்ட்டண்டாக டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்.